ஹாய் மக்களே, இந்த வீடியோ எதுக்கு அப்படின்னா தக் லைஃப் படத்துல டீசர்ல ஆண்டவர் அபிராமியை கொடுக்குற முத்தத்தை வச்சு நிறைய மீம்ஸ். 75 வயசு ஆயிடுச்சு, ஆண்டவருக்கு இன்னும் இந்த முத்த தாகம் அடங்கலை போல, இந்த வயசுல அவருக்கு எதுக்கு பாய் இந்த கிஸ்ஸிங் சீன்லாம் அப்படின்னு நிறைய மீம்ஸ் கலாய்கள். அதுக்கு அபிராமி ஏதோ ரிப்ளை பண்ணியிருக்காங்க. பட் ஆனா ஒரு சின்ன விஷயம்தான், ஒரு உண்மையான ஆழமான அன்புக்கு காதலுக்கு அடையாளமே அந்த அப்பளுக்கு இல்லாத முத்தம் தான். ஸோ படத்தோட மையக்கருவே அந்த முத்தத்துல இருந்து ஆரம்பிக்கும். அந்த முத்தத்துக்கு பின்னாடி இருக்க அந்த காதல்ல இருந்து தான் ஆரம்பிக்கும்னு நம்புறேன். ஏன்னா ஆண்டவர் படங்கள்ல சும்மா ஏனோதானோன்னு கிஸ் அடிக்கணுமேனு கிஸ்ஸிங் சீன் வைக்கவே மாட்டாப்புல. ஸோ இந்த படத்துலயும் இந்த கிஸ்ஸுக்கு பின்னாடி நிறைய கிசு வந்தாலும் பயங்கரமான மாஸ் ஒன்று இருக்குன்னு தான் நம்புறேன். ஸோ இந்த வயசுலயும் இது தேவையா அப்படின்னு கேட்காதீங்க. இந்த வயசுல ஸ்டேஜ்ல என்ன ஆட்டம் ஆடுறாரு பார்த்தீங்கல்ல. ஆமா, இந்த வீடியோ எதுக்கு தெரியுமா? ஜி தமிழ்ல சரிமா பாச்சா தட்டிப்பான கல்வி தான் நான் என் பிள்ளைய நான் வாங்கிட்டேன். அந்த பிள்ளையை படிக்க வச்சு அப்படிக்கா இன்னைக்கு அந்த நிலைமையில் இருக்குது. அங்க அவங்க வச்சுட்டு போட்டு மிச்ச சாப்பாடு கொண்டு வந்து தான் நாங்கள் வளர்த்துருக்கோம். எங்கள் ஊரில் யாருக்கு ஏதாவது சொல்லுவாங்க, தட்டிப்பால் கல்வி போதான்னு கூட சொல்லுவாங்க. அப்படி இல்லாத இந்த ஊரில் அப்படிதான் தப்பா பேசாது. ரொம்ப கஷ்டமா இருக்கு. நான் பசதி நான் போற நேரமா இல்லை, எனக்கு ஒழுங்கான உறுப்பு இல்லாம போச்சு போறதுக்கு நான் கூட்டாளி பிள்ளைங்க இருக்காங்க, அதுக்கிட்ட வாங்கி நான் போட்டு போறாங்க. இல்லைன்னு ஒரு மாதிரி பஸ்ல பாய்ச்சிக்கிறது வாங்க தானேம்மா. என் பிள்ளைக்கு ஒழுங்கான இன்னைக்கு என் பிள்ளைகளுக்கு ஒழுங்கான ஒரு பொண்ணு இப்படி நடிச்சிருக்கு, இப்படி பாடி இருக்கு அப்படின்னு ஏகப்பட்ட கலாய்கள் போயிட்டு இருக்கு. அவங்க அம்மா அப்பா அழுது வீடியோ போட்டிருக்காங்க. என்னோட கேள்வி இதுதான், அந்த பொண்ணு நல்லா பாடிச்சா இல்லையா? அந்த பொண்ணுக்கு நல்ல பாட்டு பாடுற திறமை இருந்துச்சா இல்லையா? இதைத்தான் நீங்க கலாய்ச்சிருக்கணுமே ஒழிய, இதைத்தான் குறை சொல்லியிருக்கணுமே ஒழிய, அந்த பொண்ணு போட்டிருக்க ட்ரெஸ்ஸு, அந்த பொண்ணு ஏர்போர்ட்ல நல்ல ட்ரெஸ் போட்டிருந்தா, ஸ்டேஜ்ல மோசமான ட்ரெஸ் போட்டிருக்கா, அந்த பொண்ணு நடிக்கிறா, சரிமா பாய்ச்சாலுங்க டிஆர்பிக்காக பண்றாங்க. ஏன் ஏன் இப்ப அவங்க அம்மா அப்பா இப்படி அழுகுறாங்களே, இதுக்கெல்லாம் நீங்க மீம்ஸ் போட்டீங்கல்ல, மன்னிப்புன்னு ஒரு மீம்ஸ் போடுவீங்களா? மன்னிப்பு கேட்டு போடுவீங்களா? போட மாட்டீங்க தானே. இந்த உலகம் இப்படிதாங்க. நான் ஃபர்ஸ்ட் கிட்டத்தட்ட என்னோட 15 வருஷம் சேவிங்ஸ் சேர்த்து வச்சு SW2 அல்ட்ரா 1 லட்சத்துக்கு மேல வாங்கப்ப என்கிட்ட முதல் கேட்ட கேள்வி என்ன தெரியுமா? உன்கிட்ட எப்படி இவ்வளோ காசு வந்துச்சு? ஓ, யூடியூப்ல நிறைய வருது போல. அப்பதான் எனக்கு ஒரு விஷயம் புரிஞ்சு, யாரெல்லாம் நம்ம மேல உண்மையா அன்பு வச்சிருந்தாங்க, யாரெல்லாம் நம்ம மேல. ஸோ இந்த உலகத்தில் நான் எப்பயுமே சொல்றதுதான், ஒரு திறமைய தட்டி கொடுங்க, தட்டி விடாதீங்க. ஒருத்தரோட பணத்தை வச்சு, பொருளாதார நிலையை வச்சுதான் நீங்க ஒருத்தரோட திறமையை தட்டி கொடுப்பீங்க அப்படின்னா அதுக்கு பேர் வேற, அசிங்கம். ஆண்டவர் வச்சுதான் இந்த விஷயத்த சொல்ல வேண்டியிருக்கு, என்ன பண்றது? பட் ஆனா புரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். புரிஞ்சிருச்சு அப்படின்னா, புரிஞ்சிச்சு அப்படின்னா 4 பேருக்கு ஷேர் பண்ணுங்க. அவங்களும் இந்த மைண்ட் செட்ல இருந்து வெளியே வராங்க. இல்ல நானும் இதை தான் நினைச்சேன் அப்படின்னு நினைச்சிருப்பீங்கல்ல, நீங்க தான் முக்கியமா அவங்களுக்கு ஷேர் பண்ணணும். ஒரு ஹைஃபை போட்டுக்கங்க. நன்றி. टाइगर का हुक्म।